கன்னியாகுமரி மாவட்டத்தில் பக்கத்து வீட்டு சிறுவர்களுடன் விளையாடச் சென்றதால் பெற்ற மகனை ஸ்கிப்பிங் கயிற்றால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பள்ளி சிறுவன் விளையாடச் சென்றது ஓர் குற்றமா? கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிங்ஸ்லி சஜினி தம்பதி. இவர்களுக்கு 8 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். கிங்ஸ்லி அந்த பகுதியில் உள்ள ஆலயத்தில் போதகராக பணிபுரிந்து வருகிறார். வியாழக்கிழமை தனது மனைவியுடன் அவர் வெளியே சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த அவரது மகன் பக்கத்து வீட்டு சிறுவர்களுடன் விளையாடச் சென்றதாக கூறப்படுகிறது. வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது கிங்ஸ்லியின் மகன் மற்ற சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து அவர் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். கனத்த குரலில் சத்தம் போட்டவர் மகனை வீட்டிற்குள் அழைத்து சென்று ஸ்கிப்பிங் கயிற்றால் உடல் முழுவதும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் சிறுவனின் உடலில் இரத்த காயங்களுடன் கொப்பளங்கள் ஏற்பட்டு கடும் வேதனைக்கு ஆளானார். ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே சிறுவன் பக்கத்து வீட்டிற்கு ஓடி உள்ளார். இதனிடையே சிறுவனின் உடலில் காயம் ஏற்பட்டுள்ள வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியான நிலையில் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் களத்தில் இறங்கினர். வீட்டில் இருந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கருங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிறுவனின் தந்தை கிங்ஸ்லியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பக்கத்து வீட்டு சிறுவர்களுடன் விளையாடச் சென்றதால் பெற்ற மகனை ஸ்கிப்பிங் கயிற்றால் தந்தை கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் கன்னியாகுமரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.